வெல்கம் டு பவி ஹெல்த்தி ரெசிபீஸ். 1 year பேபிலேருந்து கொடுக்குற மாதிரி வாழைக்காய் யூஸ் பண்ணி சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி டெக்ஸ்டரில் ஒரு கட்லெட் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஸ்கின் அவுட் பண்ணுறேன். கொஞ்சம் கூட தோல் இல்லாத மாதிரி ப்ராப்பராக ஸ்கின் அவுட் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்குன்றதால ப்ராப்பராக ஸ்கின் அவுட் பண்ணாதான் அந்த கட்லெட்டோட டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாழைக்காயை ரவுண்டா மெல்லிசா கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ வேக வைக்கணும். பாயில் பண்ணலாம் இல்லைனா ஸ்டீம் பண்ணலாம். இப்போ நான் பாயில் தான் பண்ண போறேன். ஒரு பவுல்ல கட் பண்ணி வச்ச வாழைக்காயெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுல இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் பேபிக்கெல்லாம் கல்லுப்பு தான் கொடுக்கணும். சால்ட் அவ்வளவா யூஸ் பண்ண வேணாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் லிட்டில் பிட் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes அந்த மாதிரி நல்லா பாயில் ஆகட்டும். நான் யூஸ் பண்ண வாட்டர் கரெக்ட் மெஷர்ல இருந்ததால அது பாயில் ஆனதுக்கு அப்புறம் வாட்டர் எதுவும் மிச்சம் இல்லை. சப்போஸ் வாழைக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி மிச்சம் இருந்தா அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. வெந்துடுச்சுன்னா இந்த டெக்ஸ்டர்ல வந்துடும். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட லப்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பராக மேஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டரில் தான் இருக்கும். மேஷ் பண்ண வாழைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வாழைக்காய் கட்லெட்க்கு மேலே கோட்டிங்காக ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் ஓட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாழைக்காய் மிக்சர் எடுத்து கட்லெட் ஷேப்பில் பண்ணிட்டு அதை ஓட்ஸ் பவுடரில் கோட் பண்ணுறேன். எல்லா கட்லெட்டையும் கோட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருங்க. மேலே கோட்டிங்காக ஓட்ஸ் யூஸ் பண்ணுறதால மேலே இருக்க டெக்ஸ்டர் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் அண்ட் உள்ளே இருக்கிற டெக்ஸ்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேபி சாப்பிடும் போது அந்த டெக்ஸ்டர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ கோட்டிங் முடிஞ்சது, கட்லெட்டை ஃப்ரை பண்ண போகலாம். தவா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டர் பீசஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் என்னோட பேபிக்கு ஆயில் விட பட்டர் அண்ட் கீ தான் அதிகமாக கொடுக்குறேன். பிகாஸ் ஹெல்த்தி ஃபேட் பட்டர் அண்ட் கீன்றதால பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்லெட் பீசஸாக தவா மேலே வச்சிருங்க. தவா எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். 1 tablespoon நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட அதிகமாக ஆட் பண்ண வேணாம். இப்போ மூடி போட்டு 1 சைடு நல்லா வேகட்டும். ஒரு 2 minutes 3 minutesக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப தீயவும் விட்டுறாதீங்க, கொஞ்சமாக கிறிஸ்பி ஆனால் போதும். ஓட்ஸ்ன்றதால சீக்கிரமாகவே கிறிஸ்பி ஆகிடும். இன்னொரு சைடு அகெயின் 2 to 3 minutes மீடியம் ஃப்ளேம்லயே வேகட்டும். இதே 2 yearsக்கு அப்புறம் இருக்க கிட்ஸ்க்கெல்லாம் செய்யறதா இருந்தா கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா ஸ்பைசியா இருக்கும். அவ்வளவுதான், கட்லெட் முடிஞ்சது. இது பேபிஸ்க்காக செஞ்சிருக்கேன். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுனா கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட்ல மற்ற எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் செய்யலாம். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி இருந்தா நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு செய்யுங்க. அவ்வளவுதான், வாழைக்காய் கட்லெட் ரெடி. இதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பேபிஸ்க்கு ஃபிங்கர் ஃபுட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். until then bye.